இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். இந்த நாள்ல நீ புலம்ப போறியா, வருத்தப்பட போறியா, துக்கப்பட போறியா, கஷ்டப்பட போறியா? இல்லாட்டி இந்த நாள் உனக்கு கிடைச்சதுக்காக நன்றி சொல்ல போறியா? இந்த அற்புதமான நாள்ல நீ பாசிட்டிவா இருக்க போறியா, இல்லாட்டி நெகட்டிவா இருக்க போறியா? நீ ஆப்டிமிஸ்டிக்கா இருக்க போறியா? யோசிச்சு பாரு, நீ எப்படி இருக்க போற? நீ இந்த நாள்ல எப்படிப்பட்ட காரியங்களை சிந்திக்க போற? இதுவரைக்கும் நான் ஒண்ணுமே பிரயோஜனமா பண்ணல, இதுவரைக்கும் நான் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் சோம்பேறித்தனமா எதை பத்தியும் கவலைப்படாம உழைக்காம அப்படியே வருத்தப்பட்டுட்டே உன்னுடைய நேரத்தை நீ வீணாக்க போறியா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னுடைய மைண்ட் செட், அதாவது நீ சிந்திக்கிற விதம், நீ எப்படிப்பட்ட காரியத்தை சிந்திக்கிற? நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காராத, வருத்தப்படாத. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போறன்ட்டு யோசி. இதுக்கப்புறம் உனக்கு இருக்கிற நேரத்தை நீ எப்படி கழிக்க போறன்ட்டு யோசி. உன்னுடைய கனவுக்காக நீ எத்தனை மணி நேரம் உழைக்க போறன்ட்டு யோசி. அதற்காக பிளான் பண்ணி அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண. கவலைப்படுறத, வருத்தப்படுறத, துக்கப்படுறத, சோகமா உட்கார்றத நிப்பாட்டிட்டு சந்தோஷமா இரு. நீ சந்தோஷமா இருந்து உனக்கு இருக்கிற காரியங்களுக்கு நீ நன்றி சொல்லும் பொழுது, நீ கிராட்டிடியூட் உள்ளவனா இருக்கும் பொழுது, நீ கிரேட்ஃபுல்லா இருக்கும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையில இன்னும் அநேக சந்தோஷமான காரியங்கள் நடக்கும். இன்னும் அநேக காரியங்களுக்கு நீ நன்றி சொல்ற வாய்ப்புகள் கிடைக்கும். நீ எதிர்பார்த்த காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமா கிடைக்கும். பாசிட்டிவா இரு, பாசிட்டிவா நாளை ஸ்டார்ட் பண்ணு. உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறும். உன்னுடைய எதிர்காலம் கண்டிப்பா மாறும். நல்ல காரியங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணு. உன்னுடைய வாழ்க்கையில நல்ல காரியங்கள் வரும் சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இரு. அதற்காக உன்னுடைய உழைப்பை போடு. நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில நல்ல காரியங்கள் உன்னை தேடி வரும். நீ கண்டிப்பா உன்னுடைய வாழ்க்கையை மாத்துவ. நீ கண்டிப்பா சரித்திரம் படைப்ப. ஏன்னா நீதான் சரித்திரம் படைக்கும் தலைவன். நீதான் சரித்திரம் படைக்கும் அந்த தலைவி.